தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சிவப்பிரியா. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பேச போறது பிளட் கேன்சர், ரத்த புற்றுநோய் பத்தி தான் பேச போறோம். இந்த பிளட் கேன்சர் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் வரும், வந்தா என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும், இதுக்கு என்ன சிகிச்சை முறைகள் இருக்கு, இதை எப்படி குணப்படுத்தலாம், இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு நமக்காக பதிலளிக்க இன்னைக்கு நம்மோடு காவேரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஹெமட்டோ ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் அர்ஷத் ராஜா அவர்கள் நம்மோட அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். டாக்டர், இப்போ பொதுவாகவே கேன்சர் அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் தான். ஸோ இப்போ கேன்சர் அப்படிங்கிறது வந்து இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு பார்ட், எக்ஸாம்பிள் வந்து கோலன் கேன்சர், ஸ்டொமக் கேன்சர் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிரும், ஒரு பார்ட் ஸ்பெசிஃபிக்காக பார்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிளட் கேன்சர் அப்படிங்கிறது எந்த ஏரியாலேருந்து ஸ்டார்ட் ஆகி எப்படி அது ஆரிஜினேட் ஆகுது டாக்டர்? ஸோ நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ரத்த அணுக்களுமே வந்து எலும்பு மஜ்ஜை, அதாவது போன் மேரோல இருந்தால் ஒரிஜினேட் ஆகுது. ஸோ அங்கேருந்து தான் ரெட் செல்ஸ், இந்த ஒயிட் பிளட் செல் இல்லைனா பிளேட்டட் அணுக்கள், இது எல்லாமே அங்கேருந்து தான் உற்பத்தி ஆகுது. ஸோ இந்த ரத்த அணுக்களுக்கான கேன்சர், ரத்த கேன்சர் அப்படிங்கிறது வந்து அந்த எலும்பு மஜ்ஜையில் இருக்கிற ப்ரிகர்சர் செல்ஸில் இருந்து தான் உருவாகுது. ஸோ நார்மலாக ப்ரொடக்ஷன் ஆகிற செல்ஸ் வந்து சில சமயங்களில் ஒரு அன்கண்ட்ரோல்டு ப்ராலிஃபரேஷன் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மீறி வந்து ஜாஸ்தியாக ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து எலும்பு மஜ்ஜையில் இருக்கிற செல்ஸ்ல இருந்து உற்பத்தி ஆகும்போது அதை நம்ம வந்து ரத்த கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே டாக்டர், இப்போ போன் மேரோ எலும்பு மஞ்சையில இருந்து வந்து வரும் அப்படின்னு சொன்னீங்க. நார்மலா அந்த போன் மேரோட ஃபங்க்ஷன் என்ன டாக்டர்? ஸோ எலும்பு மஜ்ஜை வந்து ஒரு ஃபேட்டி டிஷ்யூ தான். ஸோ அந்த ஃபேட்டி டிஷ்யூவில் இருந்து தான் வந்து நம்மளோட பிளட் செல்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகுது. அது வந்து ரெட் செல்லாக இருக்கட்டும், இல்லைனா ஒயிட் பிளட் செல்ஸாக இருக்கட்டும், இல்லைனா பிளேட்லெட் அணுக்களாக இருக்கட்டும், எந்த அணுக்களுமே வந்து அங்கேருந்து தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ அங்கேருந்து உற்பத்தி ஆகிற அணுக்கள் மெதுவாக வளர்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறம் தான் ரத்தத்துக்குள்ளால வந்து சர்க்குலேஷனில் வருது. ஸோ எல்லா விதமான கேன்சர், அதாவது பிளட் கேன்சர் அப்படின்னு வரும்போது மெயின் சோர்ஸ் ஆஃப் அந்த பிளட் கேன்சர் வந்து அந்த எலும்பு மஜ்ஜையில் இருந்து தான் உற்பத்தி ஆகுது. ஸோ இது எந்த ஏஜ் குரூப் பீப்புளை வந்து மோஸ்ட்டாக அஃபெக்ட் பண்ணும் டாக்டர்? ஸோ பிளட் கேன்சர் வந்து சிறு குழந்தைங்கள்ல இருந்து முதியவர்கள் வரை யாரை வேணாலும் பாதிக்கலாம். ஸோ மோஸ்ட் காமன் அப்படின்னு பார்த்தோன்னா பீடியாட்ரிக் பாப்புலேஷன். ஸோ பீடியாட்ரிக் பாப்புலேஷனில் ஒரு 15 வயசுக்குள்ளால வந்து ஆல்மோஸ்ட் 1/3 கேன்சர் அக்கரிங் இஸ் அ பிளட் கேன்சர். அதாவது ஒரு 3 பேருக்கு கேன்சர் வருதுன்னா அதில் ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக பிளட் கேன்சராக தான் இருப்பாங்க சிறு வயதில். அதே இது வயசு ஆக ஆக அந்த கேன்சரோட ஜெனரலாகவே எல்லா கேன்சர்ஸும் ஜாஸ்தி ஆக போகுது. அதில் பிளட் கேன்சரும் ஒரு பார்ட்டாகவே இருக்கலாம். ஸோ இது ஒரு வயசு குழந்தையிலேருந்து ஈவன் 70, 80s வரை யாருக்கு வேணாலும் வரலாம். ஓகே, இப்போ என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்னால கூட இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு, இன்டர்னல் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனாலையும் வந்து கேன்சர் வரும் இல்லையா? ஸோ இப்போ 1 இயர் கூட வரும் அப்படின்றது சொல்லியிருந்தீங்க. ஸோ 1 இயர் பேபிக்கு வரதுக்கான ரீசன்ஸ் என்னவா இருக்கும்? ஸோ 1 இயரில் வந்து ஃபெமிலியல் கேன்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயங்களில் வந்து மரபணு மூலமாக வந்து அவங்க ஃபேமிலியிலேருந்து யாருக்காவது வந்து அந்த ஜீன் டிரான்ஸ்மிஷன் ஆகும்போது இந்த கேன்சர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது போக கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் லைக் ரேடியேஷன் எக்ஸ்போஷர்ஸ் இதெல்லாம் சேரும்போது எல்லாமே அடிஷ்னல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸாக சிறு வயதிலே வந்து அவங்களுக்கு கேன்சர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ 1 இயர் பேபிக்கு வந்து கேன்சர் இருக்குது அப்படிங்கிறத அந்த டைமில் எப்படி கண்டுபிடிக்க முடியும் டாக்டர்? ஸோ சிறு வயதில் வந்து குழந்தைகள் வந்து ஒரு ரொம்ப வெள்ளை விளையர்னு இருக்குது, ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது, இல்லைனா வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க, கால் அசைக்க முடியலை, கால் அசைச்சா வந்து ரொம்ப வலி இருக்குது, இல்லைனா அவங்களே அறியாமல் வந்து தன்னாலே வந்து ஈரிலேருந்து ஏதாவது ரத்தம் வருது, இல்லை மோஷன் போகும்போது ஏதாவது கருப்பு கலராக போகுது, இதெல்லாம் வந்து சில அறிகுறிகள், அதாவது பிளட் கேன்சர் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அது போய் நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஃபர்தர் நம்மளுக்கு வந்து டயக்னோசிஸ் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஓகே, இப்போ அந்த ஏர்லி ஏஜ்லேயே வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவங்க லைஃப் லாங் வந்து அவங்கள எப்படி வந்து பாதுகாத்துக்கணும் டாக்டர்? ஸோ யூஷுவலாக ஒரு 1960s 70s அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த பிளட் கேன்சர் வந்து ஒரு க்யூர் பண்ண முடியாத ஒரு இஷ்யூவாக இருந்தது. ஸோ அவங்களுக்கு கேன்சர் வந்தால் சின்ன வயசில் இறந்துருவாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அப்படிலாம் இல்லை. தேர் ஆர் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் கீமோதெரப்பி ஆகட்டும், இல்லை ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ஸாக இருக்கட்டும். ஸோ இதன் மூலமாக அவங்கள கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி தே கேன் கண்டினியூ லீடிங் அ நார்மல் லைஃப். ஸோ அது வந்து ஒரு 5 இயர்ஸ் தான் இருப்பாங்க அப்படின்லாம் எதுவும் இல்லை. தே கேன் லீட் அ நார்மல் லைஃப் லைக் அதர் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகே, இப்போ பொதுவாக இப்போ அடல்ட்ஸ்க்கு வந்து இப்போ பிளட் கேன்சர் இருக்குது அப்படின்னா சில அறிகுறிகள் வந்து முன்னாடியே தெரிய ஆரம்பிக்குமா, இல்லை அறிகுறிகள் இல்லாமலும் இருக்குமா டாக்டர்? அது டிபெண்ட்ஸ் அப்பான் த டைப் ஆஃப் த கேன்சர். ஸோ பிளட் கேன்சர் அப்படிங்கிறது வந்து அக்யூட் கேன்சராக இருக்கலாம், இல்லைனா க்ரானிக் கேன்சர். இந்த அக்யூட் கேன்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த ஷார்ட் டியூரேஷன்லேயே ப்ரெசென்ட் ஆயிரும். ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ்க்குள்ளாலே ரொம்ப ஃபீவராக இருக்கும், இல்லைனா ப்ளீடிங்காக இருக்கும், இல்லை ரிக்கரண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி நம்ம எவாலுவேட் பண்ணும்போது அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. க்ரானிக் கேன்சர்ஸ் வந்து ஸ்லோ சிம்டம்ஸாக இருக்கும். ஸோ அவங்க வந்து மெதுவாக வெயிட் லாஸ் இருக்கும், கிராஜுவலாக வந்து டிட்டியூரேட் ஆகிட்டே இருப்பாங்க. லைக் முதல்ல வந்து நல்ல ஒரு 4 மாடி தன்னாலே ஏற முடியும் அப்படிங்கிறவங்க வந்து மெதுவாக ஒரு மாடி ஏறுறதுக்கே கஷ்டப்படுறாங்க, ஜென்ரலாகவே டயர்டாக இருக்காங்க, வீட்டில் படுத்த படுக்கையாகவே இருக்காங்க. இதெல்லாம் வந்து சில கண்டிஷன்ஸ் தட் வில் லீட் டு த டயக்னோசிஸ். ஓகே, இப்போ பிளட் கேன்சர் வந்து இப்போ பிளட் வந்து ஆக்சுவலி ஃபுல் பாடி வந்து சர்க்குலேட்டிங் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதனால மற்ற ஆர்கன்ஸ் வந்து எப்படி எஃபெக்ட் ஆகும்?
ஸோ பிளட் கேன்சர் வந்து எல்லா இடத்துக்கும் போகிறதுனால த ஸ்ப்ரெட் கேன் பி டு எனி அதர் சிஸ்டம் ஆல்சோ. ஸோ மோஸ்ட் காமன் சிஸ்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று வந்து பிரெயின். ஸோ பிரெயினுக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளட் கேன்சர் பரவதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ப்ளஸ் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். ஸோ எஸ்பெஷலி பாய்ஸில் வந்து அந்த டெஸ்டிஸில் வந்து இன்வால்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது. ஸோ இது தவிர்த்து இந்த லிம்ஃபோமா அப்படிங்கிற நெறிக்கட்டிகள் அது சம்மந்தமான இரத்த கேன்சர்ஸ் வந்து குடல் பகுதியிலே வரலாம், லங்ஸில் வரலாம், எங்கே வேணாலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிளட் கேன்சர்ல வந்து எத்தனை விதமான பிளட் கேன்சர்ஸ் இருக்கு டாக்டர்? ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்று வந்து நம்ம அக்யூட் இல்லை க்ரானிக் அப்படின்னு பிரிக்கலாம். அக்யூட் வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் டியூரேஷனில் ரொம்ப ஸ்பீடாக வளர்கிற ஒரு தன்மையான கேன்சர்ஸ். க்ரானிக் அப்படிங்கிறது வந்து ஸ்லோவாக டெவலப் ஆகிற கேன்சர்ஸ். இதை தவிர்த்து வேறு கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக லுக்கீமியா, லிம்ஃபோமா, மைலோமா அப்படின்னு சொல்லுவோம். லுக்கீமியா அப்படிங்கிறது வந்து அந்த பிளட் கேன்சர் வந்து பிளட்லேயே வந்து மிக்ஸ் ஆகிட்டு. ஸோ நம்ம ஒரு சின்ன பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போதே நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரியான கேன்சர்ஸ் வந்து லுக்கீமியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே இது லிம்ஃபோமா அப்படிங்கிறது வந்து சிறிய நெறிக்கட்டி அந்த மாதிரி ஆரம்பிக்கும். கழுத்தில் இல்லைன்னா அக்குள் பகுதிகளில் இல்லைன்னா இடுப்பில் வந்து சிறிய நெருக்கட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ அதை பயாப்சி பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அது ஒரு பிளட் கேன்சர் அப்படிங்கிறதே வந்து கண்டுபிடிக்க முடியும். மைலோமா அப்படிங்கிறது வந்து அது ஒரு பிளட் கேன்சர், பட் இட் கேன் கோ அண்ட் டேமேஜ் அதர் சிஸ்டம்ஸ். லைக் ஒன்று வந்து இட் கேன் கோ அண்ட் டேமேஜ் த கிட்னி, இட் கேன் ஆல்சோ கோ அண்ட் டேமேஜ் த போன்ஸ். ஸோ ஏதர் அவங்க வந்து ஒரு ரீனல் ஃபெயிலியராக ப்ரெசென்ட் ஆகி ஒரு நெஃப்ராலஜிஸ்ட் கிட்ட போகலாம், இல்லை போன்ஸ் ஏதாவது ஃப்ராக்சர் ஆகி ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் கிட்ட போகலாம். ஸோ அவங்கள்ட்ட இருந்து தான் நம்மளுக்கு ரெஃபரல் ஆகி வர்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்கும். ஓகே. இப்போ நீங்க சொல்ற அந்த லுக்கீமியால வந்து பிளட் செல்ஸ் தான் வந்து நிறைய அதோட டார்கெட்டே இல்லையா? ஸோ ரெட் பிளட் செல்ஸ், WBCs நிறைய இருக்கு. ஸோ இதுல எது மோஸ்ட் அஃபெக்ட் ஆகும் டாக்டர்? ஸோ மெயினாக லுக்கீமியா அப்படிங்கும்போது வந்து ஒயிட் பிளட் செல்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ மற்ற ஆர்பிசியில் இருந்தும் கேன்சர்ஸ் வரலாம், பிளேட்லெட்டில் இருந்தும் கேன்சர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் மெயினாக நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிறது வந்து அந்த WBC அப்படிங்கிற ஒயிட் பிளட் செல்ஸ். ஸோ அதில் வந்து நிறைய சப்டைப்ஸ் இருக்குது. அதில் இருந்து உருவாகிற கேன்சர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப காமன். அதை தான் நம்ம லுக்கீமியா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. இப்போ இதுல வந்து WBCs வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றீங்களா? கட்டாயம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு இல்லை. சில சமயங்களில் வந்து கம்மியாக கூட இருக்கலாம். பிளட்டில் வந்து நார்மல் அளவை விட கம்மியாக இருந்தால் கூட அது ஸ்டில் இட் கேன் பி அ கேன்சர். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எலும்பு மஜ்ஜையில் இருந்து நல்ல செல் வந்து உற்பத்தியாகி பிளட்டுக்கு வராமலே போயிடலாம். ஸோ அப்போ வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது வந்து அந்த பிளட் கவுண்ட்ஸ் வந்து கம்மியாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. இப்போ எந்த ஸ்டேஜ்ல வந்து அது கம்மியாகும், எந்த ஸ்டேஜ்ல இன்க்ரீஸ் ஆகும் டாக்டர்? நார்மலாக ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது. கேன்சர் செல்ஸ் எல்லாமே வந்து போன் மேரோவில் ப்ரொடியூஸ் ஆகி செல்ஸ் பிளட்டுக்குள்ளால வந்துடுச்சு அப்படின்னா வந்து பிளட் கவுண்ட்ஸ் ஒரு சிபிசி எடுத்து பார்க்கும்போது வந்து பிளட் கவுண்ட்ஸ் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில சமயங்களில் கேன்சர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அந்த மாதிரி ஸ்டேட்ஸில் வந்து அந்த இரத்த அணுக்கள் அது கேன்சர் செல்லாகவே இருந்தால் கூட வந்து அது பிளட் சர்க்குலேஷனுக்கு வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த மாதிரி ஸ்டேட்ஸில் வந்து பிளட் கவுண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே. இப்போ லுக்கீமியா தான் அப்படிங்கிறத வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்ன மாதிரியான டயக்னோசிஸ் பண்ணுவீங்க டாக்டர்? ஸோ யூஸ்வலாக ஃபஸ்ட்டு அவங்க சிம்டமேட்டிக் என்னென்ன சிம்டம்ஸ் வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம ஃபர்தர் டெஸ்ட்டுக்கு போவோம். ஸோ யூஸ்வலாக ப்ரெசென்ட் ஆகிற சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீக்ஸாகவே ஃபீவராக இருக்குது, இல்லைன்னா வந்து ப்ளீடிங் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்குது, ஈறுகளில் இருந்து ப்ரஷ் பண்ணும்போது ப்ளீடிங் இருக்குது, மூக்கில் இருந்து தன்னாலே ப்ளீடிங் ஆகுது, மோஷன் போகும்போது கருப்பு கலரில் போகுது, இல்லை ரொம்ப போன் பெயினாக இருக்குது. சில்ட்ரனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியர் போன் பெயினாக இருக்குது, சின்ன நெறிக்கட்டியாக இருக்குது, அது ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் குணமாகலை. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன சிம்டம்ஸாக இருக்கும். ஸோ என்ன பேசிக்காக வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. ஒரு சிபிசி கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போதே நம்ம அதற்கான அறிகுறிகள் பார்க்கலாம். ஸோ அந்த பெரிஃபரல் ஸ்மியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளட் டெஸ்ட்டில் ஸ்லைடு பண்ணி பார்த்து மைக்ரோஸ்கோப்பில் பார்ப்பாங்க. ஸோ அது பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த கேன்சர் செல்ஸ் பிளட்டில் இருக்குதா அப்படிங்கிறதே தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், பிளேட்லெட் அணுக்கள் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அது கூடவே சாத்தியங்கள் உண்டு. ஸோ சில சமயங்களில் இந்த பெரிஃபரல் ஸ்மியரில் வந்து நம்மளுக்கு கேன்சர் செல்ஸ் தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம வந்து போன் மேரோ டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பின்னால் எலும்பு மஜ்ஜையில் இருந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதுக்கான அவசியங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் சில மாலிகுலர் டெஸ்ட்லாம் பண்ணி நம்ம கன்ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்படி இவருக்கு இந்த கேன்சர் தான் இருக்குது அப்படின்னு. ஓகே. இப்போ நார்மல் வந்து பிளட் செல்ஸ் கவுண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும்? இப்போ கேன்சர் அப்படின்னு இருக்கும்போது செல்ஸ் கவுண்ட் எப்படி இருக்கும் டாக்டர்? ஸோ நார்மலாக வெள்ளை அணுக்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு 4000லேருந்து 11,000க்குள்ளால இருக்கிறது வந்து நார்மல் வேல்யூ. ஸோ அதே இது வந்து பிளட் கேன்சர் அப்படின்னு போகும்போது அது வந்து ஒரு 15,000லேருந்தும் ஸ்டார்ட் ஆகலாம், இல்லை சில சமயங்களில் 1,50,000, 2,00,000, 3,00,000 அந்த மாதிரி கிராஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சில சமயங்களில் வெறும் 200 கவுண்டாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவே இருக்குது. ஓகே. இப்போ நீங்க சொல்ற அந்த லுக்கீமியா அண்ட் லிம்ஃபோமா ஒரே பேஷண்ட்ல ரெண்டுமே வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா? ஸோ அந்த மாதிரி சான்சஸ் ரொம்ப ரொம்ப
ரேர். ஸோ இருக்கலாம், பட் அது வந்து ரொம்ப ஒரு ரேர் ஃபினாமினன் தான். ஸோ யூஷுவலாக லிம்போமா அப்படிங்கிற நெறிக்கட்டி இருக்குதுன்னா வி ஆல்வேஸ் டூ அ போன் மேரோ டெஸ்ட். அதாவது போன் மேரோ பண்ணி போன் மேரோலையும் அது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட 25% மேலே இருக்குது, கேன்சர் செல்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம லுக்கிமியான்னு தான் லேபிள் பண்ணுவோம். ஸோ லிம்போமாவாக இருந்தால் கூட வந்து நம்ம போன் மேரோ டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது ஒரு அவசியம். ஸோ போன் மேரோ டெஸ்ட் பண்ணும்போது அந்த கேன்சர் செல்ஸ் வந்து 25% மேலே இருக்கும்போது அதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக லுக்கிமியான்னு சொல்லிடுவோம். ஓகே. இப்போ நீங்க லுக்கீமியாலே வந்து அக்யூட் அண்ட் கிரானிக் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ அக்யூட்டுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் குடுக்குறீங்க? கிரானிக் ஸ்டேஜ் போகும்போது என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் குடுக்குறீங்க? ஸோ அக்யூட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப தீவிரமான கேன்சர். ஸோ அதை நம்ம வந்து இனிஷியலாகவே தீவிரமாக ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் ஷெட்யூல்ஸ் வந்து இண்டக்ஷன் கீமோதெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐவி மெடிசின்ஸ் மூலமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு ஃபிட்னஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் பொறுத்து, வெதர் தே ஆர் யங் அண்ட் ஃபிட், இந்த அளவுக்கு கீமோ கொடுத்தா அவங்க உடம்பு வந்து தாங்கிக்குமா அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் வந்து பிளான் பண்ணுவோம். ஸோ லுக்கீமியாஸ் பொறுத்த அளவில் வி ஹாவ் டு ஃபர்ஸ்ட் அசஸ் த இண்டிவிஜுவல். அசஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கீமோதெரப்பி வி வில் ஸ்டார்ட். ஸோ தேட் கீமோதெரப்பி வில் கண்டினியூ ஃபார் அட்லீஸ்ட் 4 to 6 months, ஃபாலோட் பை சம் லுக்கீமியாஸில் நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் தெரப்பி தேவை இருக்கும். ஸோ இந்த கீமோதெரப்பி கொடுத்தா அவங்க வந்து க்யூர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ க்ரானிக் லுக்கீமியாஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது சிம்பிள் கீமோதெரப்பியாக இருக்கலாம், இல்லை சில சமயங்களில் வந்து வெறும் டேப்லெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் டெய்லி ஒரு டேப்லெட் இல்லை 2 டேப்லெட் அந்த மாதிரி எடுத்து லைஃப் லாங் கொண்டு போகிறது மாதிரியும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சில சமயங்களில் அது ஒரு கட்டத்தில் ஃபுல் ப்ளோன் கேன்சராக மாறும்போது சிம்பிள் கீமோதெரப்பி அந்த மாதிரி கொடுக்கறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகே. இப்போ இந்த கீமோதெரப்பில வந்து சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது எப்படி இருக்கு டாக்டர்? ஸோ அதுவும் அதே மாதிரி. ஸோ ஏஜ் குரூப்பை பொறுத்து தான் அந்த சக்ஸஸ் ரேட்டையும் நம்ம சொல்ல முடியும். ஸோ பீடியாட்ரிக் ஏஜ் குரூப் எடுக்கும்போது மெயினாக அந்த லுக்கீமியாஸ் அக்யூட் லுக்கீமியாஸில் வந்து ஏஎல்எல் ஏஎம்எல்னு 2 மெயின் டைப்ஸ் இருக்குது. ஸோ ஏஎல்எல் அப்படிங்கிற அக்யூட் லிம்போபிளாஸ்டிக் லுக்கீமியாஸில் வந்து ஒரு மோர் தென் 90% நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ் ரேட் இருக்குது, வெறும் கீமோதெரப்பி மூலமாகவே குணமடைகிறதுக்கு. அதே இது அக்யூட் மைலாய்டு லுக்கீமியா ஏஎம்எல் அப்படிங்கிற சொல்கிற கேன்சர்ஸில் வந்து இந்த சக்ஸஸ் ரேட் வந்து ஆல்மோஸ்ட் 60 to 70% இருக்குது இந்த பீடியாட்ரிக் ஏஜ் குரூப். இதே இது அடல்ட் பாப்புலேஷன் வரும்போது அந்த சக்ஸஸ் ரேட் கொஞ்சம் ட்ராப் ஆகும். ஸோ யூஸ்வலி ஏஎல்எல் அப்படிங்கிற கேன்சர்ஸ்க்கு வந்து அரௌண்ட் 60 to 70% சக்ஸஸ் ரேட்டும், ஏஎம்எல் அப்படிங்கிறதுக்கு ஒரு 50 to 60% சக்ஸஸ் ரேட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏன் அடல்ட்ஸில் கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அடல்ட்ஸ் ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு டயபெட்டிக்காக இருப்பாங்க, இல்லை ஹைப்பர்டென்சிவாக இருப்பாங்க, இல்லை ஆல்ரெடி ஹார்ட் சர்ஜரி ஏதாவது பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட கீமோதெரப்பி கொடுக்கும்போது அவங்களுக்கு அதற்கான தாங்குதற்கான உடல் சக்தி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ப்ளஸ் குழந்தைங்களுக்கு கீமோதெரப்பி கொடுக்கும்போது அவங்க அதை டாலரேட் பண்ணுறதுக்கான சான்சஸும் ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் சக்ஸஸ் ரேட்டும் அதனால் கண்டிப்பாக டிஃப்ரென்சஸ் வருது. இப்போ நிறைய பேருக்கு வந்து கேன்சர் அப்படின்னாலே வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கீமோதெரப்பி அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஸோ கீமோதெரப்பி இல்லாமல் மற்ற ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் என்ன இருக்குது டாக்டர்? ஸோ கீமோதெரப்பி தவிர வந்து இப்போ புது அட்வான்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட்டட் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சில கேன்சர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சிஎம்எல் க்ரானிக் மைலாய்டு லுக்கீமியா அப்படின்னு சொல்கிற கேன்சருக்கு வந்து தெர் ஆர் டார்கெட்டட் ஏஜென்ட்ஸ். ஸோ ஒரு டேப்லெட் மட்டும்தான் இருக்கும், அந்த டேப்லெட்டை ஜஸ்ட் இட் வில் கோ அண்ட் டார்கெட் த கேன்சர் செல். ஸோ அந்த மாதிரி டார்கெட்டட் ஏஜென்ட் சிம்பிள் டேப்லெட்ஸாக இருக்குது. ஸோ இது இல்லாமல் இம்யூனோதெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இம்யூனோதெரப்பி அப்படிங்கிறது வந்து அந்த கேன்சர் செல்ஸோட சர்ஃபேஸில் சில மாலிக்யூல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாலிக்யூல்ஸை நம்ம இம்யூன் ட்ரீட்மெண்ட் வழியாக டார்கெட் பண்ணுறது தான் இம்யூனோதெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து கீமோதெரப்பி மாதிரி ஐவி மெடிசன்ஸாக தான் இருக்கும், பட் இட் வில் கோ அண்ட் அட்டாக் தி சர்ஃபஸ் மாலிகுல்ஸ். அதாவது ஒன்லி கேன்சர் செல்ஸ் மட்டும்தான் அதில் அழிகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அண்ட் ப்ளஸ் இதனால் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நார்மல் செல்ஸ் அஃபெக்ட் ஆகிறது இல்லை, அண்ட் சைடு எஃபெக்ட்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இதை தவிர என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா, கீமோதெரப்பி ஒர்க் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்மளுக்கு அடிஷ்னல் சப்போர்ட்டுக்காக வேண்டி ரேடியேஷன் தெரப்பி தேவை இருக்கலாம். ஸோ ரேடியேஷன் தெரப்பியும் கீமோதெரப்பியும் கொடுத்தும் சில பேருக்கு பயன் இல்லாமல் இருக்குது அப்படின்னா வி ஹாவ் த ஃபைனல் ஆப்ஷன், தட் இஸ் த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன். ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன அந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது எந்த ஸ்டேஜில் தேவைப்படும், யாருக்கெல்லாம் தேவைப்படும் டாக்டர்? ஸோ போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ஹைலி இன்டென்சிவ் கீமோதெரப்பி ஃபாலோட் பை அந்த ஸ்டெம் செல்ஸ் கொடுக்குற ப்ரொசீஜர். ஸோ நார்மலாக மற்ற ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி இல்லை, கிட்னி எடுத்து நம்ம இங்கே வச்சுட்டோம் அதெல்லாம் சக்ஸஸ் ரேட் வந்துச்சு அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ இது வந்து ஒரு ஹைடோஸ் கீமோதெரப்பி கொடுப்போம் முதல்ல. ஸோ தேட் வில் லாஸ்ட் ஃபார் அட்லீஸ்ட் 4 to 5 days அண்ட் தென் வி கிவ் த ஸ்டெம் செல்ஸ். அந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து பேஷண்ட்டோட ஓன் ஸ்டெம் செல்லாகவும் இருக்கலாம், இல்லை ஹெச்எல்ஏ மேட்ச்டு டோனரோட ஸ்டெம் செல்லாகவும் இருக்கலாம். ஸோ பேஷண்ட்டோட ஓன் ஸ்டெம் செல் அப்படின்னு எடுக்கும்போது அதை வந்து நம்ம ஆட்டோலோகஸ் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோம். வேறு யாராவது ஹெச்எல்ஏ மேட்ச் டோனரோட ஸ்டெம் செல் எடுத்து கொடுக்கும்போது அதை நம்ம அலோஜெனிக் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இந்த ஆட்டோலோகஸ் டிரான்ஸ்பிளான்ஸ் யாருக்கு பண்ணுறோம் அப்படின்னா மெயினாக லிம்ஃபோமா அல்லது மைலோமா கண்டிஷன்ஸ்க்கு தான் நம்ம மெயினாக பண்ணுறோம். ஸோ அதே இது அல்லோஜெனிக் டிரான்ஸ்பிளான்ஸ் யாருக்கு பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயினாக இந்த லுக்கீமியாஸ், அக்யூட் லுக்கீமியாஸ் எஸ்பெஷலி. ஸோ அந்த அக்யூட் லுக்கீமியாஸ் நம்ம கீமோதெரப்பி கொடுத்தும் ரெஸ்பாண்ட் ஆகலை, இல்லை அந்த கீமோதெரப்பி கொடுக்கும்போது வி டேக் த போன் மேரோ டெஸ்ட் ஃபார் சம் ஜெனட்டிக்கல் மார்க்கர்ஸ். ஸோ இந்தந்த ஜெனட்டிக்கல் மார்க்கர்ஸ் இருந்தால் ஹை ரிஸ்க் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த ஹை ரிஸ்க் ஃபீச்சர்ஸ் இருந்தால் வி கோ ஃபார் தி அல்லோஜெனிக் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன். இப்போ இந்த போன் மேரோ அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக எந்த பார்ட்டில் இருக்கும்? இப்போ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது அது எந்த இடத்துலேருந்து எடுத்துப்பீங்க டாக்டர்? ஸோ அதுவும் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இந்த போன் மேரோ அப்படிங்கிறது எலும்பு மஜ்ஜை, நம்ம ஒவ்வொரு எலும்புக்குள்ளாலேயும் இருக்கிற இன்னர் போர்ஷன் ஃபேட்டி டிஷ்யூ அப்படிங்கிறது தான் போன் மேரோ. ஸோ ப்ரீவியஸாக வந்து எல்லாரோட பெல்விக் போன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த இடுப்பு பகுதியில் இருக்கிற போனில் இருந்தால் எல்லாருக்கும் அந்த போன் மேரோ சாம்பிள் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது டெஸ்டிங்க்கும் அங்கேருந்து தான் எடுப்பாங்க. ப்ளஸ் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் வி நீட் அ லார்ஜர் குவான்டிட்டி. ஸோ ஒரு 500-600 ml ஆஃப் போன் மேரோ நம்ம நீடில் போட்டு எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, டோனருக்கு அது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருந்தது. ஸோ ஒரு ஹெச்எல்ஏ மேட்ச் டோனர் அவருக்கு இன்னொருத்தரோட உயிரை காப்பாற்றணும்னு வரும்போது அவருக்கு அது ரொம்ப வலியையும், சில சமயங்களில் அவருக்கும் இரத்த குறைபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனுக்கு எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பார்த்தா, நவ் வாட் வி ஆர் டூயிங் இஸ் கால்ட் பெரிஃபரல் பிளட் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ நம்ம நார்மல் பிளட் சர்க்குலேஷனில் இருந்தே அந்த ஸ்டெம் செல்ஸை எடுக்க முடியும். ஸோ அதுக்குன்னு சில இன்ஜெக்ஷன்ஸ் முதல்ல கொடுப்பாங்க. கொடுத்துட்டு வி ஜஸ்ட் டேக் த ஸ்டெம் செல் ஃப்ரம் த பெரிஃபரல் பிளட். ஸோ இதன் மூலமாக டோனருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுறதில்லை, பெயின் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ த ப்ரொசீஜர் வில் லாஸ்ட் ஃபார் ஒன்லி சம் 2 hours. ஸோ அதை ஸ்டெம் செல்ஸ் எடுத்து வி கேன் ஸ்டோர் இட் ஃபார் இன்ஃபியூஷன். ஓகே, இப்போ இந்த ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷனால எவ்வளோ சக்ஸஸ் ரேட் இருக்குது டாக்டர்? ஸோ தேட் அகெயின் டிபெண்ட்ஸ் அப்பான் த டைப் ஆஃப் த பிளட் கேன்சர். ஸோ சில கேன்சர்ஸ்க்கு வந்து இட் வில் கிவ் அ மோர் தென் லைக் 90%, say 100% சக்ஸஸ் ரேட். ஸோ சில கேன்சர்ஸில் ஈவன் ஆஃப்டர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தெர் ஆர் சான்சஸ் தட் த டிசீஸ் மைட் கம் பேக். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மைலோமா அப்படின்லாம் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் வில் கிவ் அ அடிஷ்னல் அட்வான்டேஜ் ஓவர் நார்மல் கீமோதெரப்பி. ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பேஷண்ட்ஸ் வில் சர்வைவ் அ லாங்கர் லைஃப் தேன் த நார்மல் கீமோதெரப்பி பேஷண்ட்ஸ். ஸோ ரிலாப்ஸ்டு லிம்ஃபோமா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது லிம்ஃபோமா ஆல்ரெடி கீமோதெரப்பி கொடுத்து நம்ம திரும்ப வந்ததுக்கப்புறம் வி டூ த டிரான்ஸ்பிளான்ட். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் இட் வில் கிவ் அ சக்ஸஸ் ரேட் ஆஃப் மோர் தென் 70-80%. ஸோ லுக்கீமியாஸில் வந்து வி ஹேவ் டு கோ ஃபார் த அல்லோஜெனிக் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ அல்லோஜெனிக் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட்டில் தெர் ஆர் ஆல்வேஸ் சம் அடிஷ்னல் சைடு எஃபெக்ட்ஸ் ஆல்சோ. ஸோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி நம்ம வி ஹேவ் டு ப்ரொடியூஸ் அ சக்ஸஸ் ரேட் அப்படிங்கும்போது வி யூஸ்வலி அச்சீவ் அ சக்ஸஸ் ரேட் அரௌண்ட் 60-70%. கீமோதெரப்பியை விட இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து இன்னும் அட்வான்டேஜஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக அட்வான்டேஜஸ் தான். ஸோ இட் இஸ் லைக் நார்மலாக கொடுக்குற கீமோதெரப்பியை விட இட் இஸ் சம் 10-20% மோர் அட்வான்டேஜஸ். அண்ட் டாக்ஸிசிட்டி அந்த அந்த அளவுக்கு வி ஹாவ் டு பி காஷியஸ் ஆல்சோ. ஸோ யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம பண்ணால் தான் இட் இஸ் கோயிங் டு பி அட்வான்டேஜஸ். ஸோ எல்லாருக்கும் பண்ண முடியாது. ஸோ ஃபிட்னஸ்லாம் நம்ம அசஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு தான் அந்த ப்ரொசீஜர் நம்ம கேரி அவுட் பண்ண முடியும். ஓகே, இப்போது நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க ஏர்லி ஏஜ் 1 இயர் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 1 இயர் பேபிக்கு கூட இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலாமா? எஸ். ஸோ 1 இயர் பேபியாக இருந்தாலும் சரி, ஸோ தேட் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ஜெனட்டிக்கல் ப்ரொஃபைல். ஸோ சம் ஜெனட்டிக்கல் மியூட்டேஷன்ஸ் ஆர் தேர். ஸோ அதில் வந்து கட்டாயம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் தான் அவங்களோட வாழ்க்கை வந்து டிசீஸ் ஃப்ரீயாக இருக்க போகுது அப்படின்னா ஈவன் இஃப் இட் இஸ் 1 இயர் வி ஹவ் டு கோ ஃபார் த டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ராசஸ். ஸோ நம்ம வந்து வி ஹவ் டன் லைக் லோவஸ்ட் ஒரு 1.5 years வரை நம்ம வி ஹவ் டன் த டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ரொசீஜர்ஸ் இன் இந்தியா. ஸோ இன் அதர் சென்டர்ஸ் தே ஹவ் டன் ஈவன் லைக் less than 1 years ஆல்சோ. ஸோ வி ஹவ் ஸ்டார்டட் டூயிங் டிரான்ஸ்பிளான்ட்ஸ் ரைட் ஃப்ரம் 1.5 years ஆல்சோ. ஓகே, இந்த மாதிரி இப்போது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற பேஷண்ட்ஸ் எப்படி அவங்கள கேர் பண்ணிக்கணும் டாக்டர்? So usually they are more susceptible for any infection. So hematology patients இல்லை oncology patients அப்படின்னு பார்த்தாலே வந்து they will be more susceptible for infection. ஸோ எப்போவுமே வந்து ஹேண்ட் ஹைஜீனாக இருக்கணும், இந்த மாஸ்க் போடுறது, சோஷியல் கேதரிங்ஸில் போகும்போது they have to be a little away from other friends or relatives whatever it is. And plus ஹாஸ்பிட்டல் வந்து போகும்போது கூட they have to be always wearing the mask and everything. ஸோ மெயினாக இன்ஃபெக்ஷனில் இருந்து பாதுகாக்கிறது தான் வந்து மெயின் கோலாக இருக்கணும். அந்த டிரான்ஸ்பிளான்ட் போகிற பேஷண்ட்டாக இருக்கணும், இல்லைனா டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்ச பேஷண்ட் ஆனாலும் சரி. ஸோ தே ஹாவ் டு சேஃப்கார்ட் தெம் ஃப்ரம் த இன்ஃபெக்ஷன்ஸ். ஓகே, இப்போது இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ் வந்து டயட்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும் டாக்டர்? ஸோ டயட்ஸ் அதான். ஸோ யூஸ்வலி ஹோம் குக் ஃபுட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ ஸ்பெசிஃபிக்காக டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு எதுவும் வைக்கிறது இல்லை. பட் சம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தே வில் அட்வைஸ் லைக் அந்த ஒரு தின் ஸ்கின் ஃப்ரூட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர், ட்ரை ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அப்படின்ட்டு. ஸோ எனிதிங் விச் இஸ் நீட் அண்ட் க்ளீன் இஸ் ஆல்வேஸ் குட்.
பிளட் கேன்சர் வந்து அதிகமா வந்து மேல்ஸ்க்கு வர வாய்ப்புகள் இருக்கா இல்ல ஃபீமேல்ஸ்க்கு வருமா டாக்டர்? So some literature say that like males are more have more risk to occur blood cancer அப்படின்ட்டு. But in general population we see both males and females as equal only. இப்போ சிம்டம்ஸே இல்லாம வந்து ஒரு சிலருக்கு வந்து பிளட் கேன்சர் இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருந்தீங்க. ஸோ சிம்டம்ஸே இல்லாம ஸ்கின்ல மட்டும் சேஞ்சஸ் நடந்து அது வந்து ஒரு ஜென்ரல் ஸ்கின் ப்ராப்ளம் தான் அப்படின்னு விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருக்கும்? ஸோ யூஷுவலாக அதான் சொல்கிறேன் லைக் இந்த ஒரு சின்ன ஒரு பிளேட்லெட் கவுண்ட் அவங்க கொசுக்கடி அப்படின்னு நினச்சி ஒரு வாரம் 10 நாள் சும்மாவே வீட்டில் இருக்கிற பேஷண்ட்ஸும் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸும் வந்து ஒரு சின்ன பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது தான் அவங்களுக்கே தெரிய வருது அவங்க உடம்புல வந்து பிளட் கேன்சர் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஏதோ ஒரு கண்டிஷனும் லைக் ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கும்போதே வந்து வி ஹாவ் டு கோ டு த டாக்டர். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் அட்வைஸ். இப்போ ஜென்ரலாவே வந்து பிளட் கேன்சர் அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து ஒரு பயமான இருக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க? So we have evolved over time. So comparing to 1950s 60ஸ்ல இருந்து ஒரு 2020 வரை வந்திருக்கும்போது the chemotherapy has also advanced. ஸோ முதல்ல இருந்த மாதிரி இட் இஸ் லைக் கேன்சர் வந்தால் உடனே இறந்துருவாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் எதுவுமே இல்லை. ஸோ நவ் வித் த ரீசன்ட் அட்வான்சஸ் இன் கீமோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பீஸ் அண்ட் இம்யூனோதெரப்பி அண்ட் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன், ஸோ சக்ஸஸ் ரேட் வந்து ஹஸ் இம்ப்ரூவ்ட் வெரி டிராஸ்டிக்கலி. ஸோ ஈவன் லைக் சில்ட்ரன் have a success rate of more than 80 to 90%. Adults will also have a success rate of around 60 to 70% with both combination of chemotherapy and bone marrow transplantation. So பழைய இதிலே வந்து நம்ம இன்னும் மூழ்கி இருக்க வேண்டாம். So better we go to the correct doctor at the correct time and start the treatment as early as possible. ஓகே டாக்டர். இப்போ எந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங் அப்படிங்கிறது அந்த ஸ்டேஜ் வந்து எந்த ஸ்டேஜ்ல அடையும் டாக்டர்? ஸோ ஸோ லுக்கீமியா அப்படிங்கிறதுல வந்து எதுவுமே இல்லை. ஸோ லுக்கீமியாவில் ஆல்ரெடி பிளட்டில் வந்து கேன்சர் செல் சர்க்குலேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ தட் வாரண்ட்ஸ் இமீடியட் ட்ரீட்மெண்ட். ஸோ ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் அதை டயக்னோஸ் பண்ணி இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லிம்ஃபோமாஸ் அப்படிங்கிறதுல தான் தெர் கம்ஸ் த ஸ்டேஜிங். ஸோ அதில் வந்து ஸ்டேஜ் 1 to ஸ்டேஜ் 4 அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஸ்டேஜ் 1லாம் இருக்கும்போது சின்ன நெறிக்கட்டியாக இருக்கும்போது ஒரு ஏரியாவில் மட்டும் நெறிக்கட்டியாக இருக்குது அப்படின்னா வி கேன் ட்ரீட் இட் அட் த ஏர்லியஸ்ட். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு க்யூர் ஆகிறதுக்கான சான்சஸும் ரொம்பவே ஜாஸ்தி. இல்லை சில பேர் சின்ன நெறிக்கட்டி தான் நான் மெதுவாக பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் 4லாம் போகும்போது நம்மளுக்கு அந்த க்யூர் ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிக்கிட்டே வரும். ஸோ பெட்டர் ஒரு சின்ன நெறிக்கட்டி உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் கோர்ஸ் போட்டும் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகலை அப்படின்னா பெட்டர் டு கெட் இட் பயாப்சி. ஸோ பயாப்சி பண்ணி பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு அது கேன்சர் கட்டியா இல்லை நார்மல் இன்ஃபெக்ஷன் தானா அப்படிங்கிறது வந்து தெரிய வந்துடும். ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம், சின்ன இதுலேயே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வி ஹாவ் அ பெட்டர் சான்ஸ் ஆஃப் அச்சீவிங் சக்ஸஸ். ஓகே. இப்போ இந்த நெறி கட்டுறது அப்படின்னு சொல்றீங்களா, எந்தெந்த பார்ட்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து அது ஆகும் டாக்டர்? ஸோ யூஸ்வலாக கழுத்து பகுதி, அது முன்னங்கழுத்தாகவும் இருக்கலாம், கழுத்துக்கு பின்னாடியும் இருக்கலாம். ஸோ அக்குள் பகுதியிலையும் இருக்கலாம், இடுப்பு பகுதியிலையும் இருக்கலாம். ஸோ எங்கே வேணாலும் நெறிக்கட்டி வரலாம். அது வந்து சிறிய ஒரு நெறிக்கட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை நிறைய நெறிக்கட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே இருக்குது, ஒரு 10 நாளைக்கு மேலே தொடர்ந்து இருக்குது அப்படின்னா வந்து அது கட்டாயம் வந்து பயாப்சி எடுத்து பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே டாக்டர். நிச்சயமா இவ்வளோ நேரம் கேட்ட கேள்விகள் அனைத்துக்கும் மிகவும் தெளிவா பதில் கொடுத்தீங்க. நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்கு நன்றி டாக்டர். நன்றி. நேர்களே, காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைந்தது. நன்றி.